ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு செகண்ட் டாபிக் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி பிஓடியில் டிஎன் பாலிட்டியில் டாபிக் நம்பர் 2 ஷெடியூல்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 கேள்விகளும் 2025 பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வியும் கேட்கலாம். ஓகேவா? கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஓகேவா? Which schedule of the Indian Constitution specifies powers, authority and responsibility of பஞ்சாயத்து? இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையில் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் பற்றி குறிப்பிடுகிறது? எதை பத்தி கொடுக்குறாங்க? 11th ஷெட்யூல் தான் கொடுக்குறாங்க. புரிஞ்சுங்களா? 11ஆம் அட்டவணையில கொடுக்குறாங்க. ஓகே. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which responsibility of Indian Constitution specifics the powers, authority and responsibility of பஞ்சாயத்து? இது இந்திய அரசியலமைப்பு எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையில் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிட்டுள்ளது? 16வது அட்டவணை 11th ஷெட்யூல். அப்புறம் 16வது அட்டவணைங்கிற கான்செப்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்கலாம்? புரிஞ்சுங்களா? ஓகே. கொஸ்டின் பார்க்கலாம். Which one of the following language was added to the 8th schedule by 21st Amendment Act of 1967? கீழ்கண்டவற்றில் 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1967 மூலம் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எது? எந்த மொழி? சிந்திய மொழி. சிந்த். ஓகேவா? ஓகே. 4வது கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following statements are true about anti-defection law? கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது? Provided by 52nd Amendment Act of 1985, 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 வைத்தது. Added in 9th schedule to the Constitution. அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. Made some changes in 91st Amendment Act of 2003. 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலம் ஓர் சிறு திருத்தம் செய்யப்பட்டது. கரெக்டான ஆப்ஷன் ஆன்சர் பி தான். ஆன்சர் பி தான். ஃபர்ஸ்ட் ஒனும் தேர்ட் ஒனும் கரெக்ட். ஓகேவா? 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 வைத்தது. 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலம் ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது. ஓகேவா? கட்சி தாவல் சட்டம் ஆன்டி-டிஃபெக்ஷன் லா. கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ரீட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. 5வது டிஎன்பிஎஸ்சி பொலிட்டிக்கல் கம்ப்ளீட் செலக்ட் பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் ₹14 மட்டும் தான். இந்த பிடிஎஃப்ல டாபிக் கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருக்கும். 2020 25 எல்லா கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட 957 கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருக்கும். டாபிக் வைஸ் கிட்டத்தட்ட 32 டாபிக் கவர் பண்ணிருக்கும். இதை நீங்க பை பண்ண நினைச்சீங்கன்னா டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கமெண்ட்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்க குரூப்ல ஜாயின் பண்ணி பை பண்ணிக்கலாம். 5th கொஸ்டின் பார்க்கலாம். With respect to 9th schedule of the Indian Constitution, which of the following statements are not correct? 9வது அட்டவணையை பற்றி கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எது எவை தவறானது? ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 9வது அட்டவணை நம் அரசியல் அமைப்பின் அசாதாரணமான அம்சம். 9th schedule is an unusual piece of the Constitution. About 300 acts are listed in 9th schedule. 9வது அட்டவணை கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. Article 31 declares that all acts under 9th schedules are not immune from judicial review. அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணை உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்விற்கு உட்பட்டது எனக்கு தெரிவிக்கின்றன. புரிஞ்சுங்களா? ஆப்ஷன் டி பார்க்கலாம். Act of 9th schedules are not immune to judicial review on the ground of violation of fundamental rights. அடிப்படை உரிமைகள் மீறலால் 9வது அட்டவணையில் சட்டங்கள் நீதி புனராய்விற்கு உட்பட்டது. புரிஞ்சுங்களா? உட்படாதுன்னு கொடுக்குறாங்க. அப்போ ஆப்ஷன் ஆன்சர் சி டி தான் கரெக்ட். வித் ரெஸ்பெக்ட் டு 9th schedule, which of the following statements not 9வது அட்டவணையை பொறுத்தவரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் கரெக்ட் இருக்காங்க. ஆப்ஷன் டி தான் நாட் கரெக்ட். ஓகே. மிச்சம் எல்லாமே கரெக்ட்னு பார்க்கலாம். அதாவது கேள்வி பார்க்கலாம். எலெக்ஷன் டு தி லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ் ஆர் மேட் பை. ஓகே. 6th கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. 6th கொஸ்டின் பார்க்கலாம். எலெக்ஷன்ஸ் டு தி லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ் ஆர் மேண்டட் பை விச் அமெண்ட்மெண்ட்? உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என கூறிய சட்ட திருத்தம் 73வது சட்ட திருத்தம். 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் சொல்லிச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து 2025 கேட்கப்பட்ட கேள்விகளை பார்ப்போம். ஐடியா சப்ஜெக்ட்ஸ் ஆன் ஸ்டேட் லிஸ்ட். இரிகேஷன் கொடுக்கலாம். வானிலையில் பணியுள்ள இனத்தை அடையாளப்படுத்துக. இரிகேஷன். மிச்சம் எல்லாமே யூனியன் லிஸ்ட்ல வரும். பேங்கிங், டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ் இது எல்லாமே. அப்போ யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் தான் படிச்சிருப்பீங்கன்னா அது நீங்க தெரியும். இதுல யூனியன் லிஸ்ட்ல என்ன வரும், ஸ்டேட் லிஸ்ட்ல என்ன வரும், கன்கரண்ட் லிஸ்ட்ல வரும். கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா எஜுகேஷன் சொல்லலாம். புரியுதுங்களா? எஜுகேஷன் விஷயத்துல வந்து ஒரு லா கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் கொண்டு அதை நீங்க வாசிகளை உங்களுக்கு கண்டிப்பா புரியும். நீங்க இந்த டாபிக் கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். புரியாட்ட சொல்லுங்க. நான் இதுக்கு தனி வீடியோ